بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, டஸ் காட் எக்ஸிஸ்ட் என்ற தலையங்கத்துக்கு கீழால் நடைபெற்ற டாபிக்கினுடைய 4வது ரவுண்ட், அதாவது இறுதி ரவுண்டை நான் பார்க்குறோம். இந்த ரவுண்டில் இவங்க 2 பேரிடத்திலும் வாதிட வந்திருக்கக்கூடிய ஜாவித் அக்தர், அதே போல முஃப்தி ஷமாயில் நதவி, இவங்க 2 பேரிடத்திலும் மக்கள் வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதற்காண்டி அரை மணி தியாலம் ஒதுக்கப்படுவது. எனவே யாரெல்லாம் இதனுடைய ஆரம்ப 3 ரவுண்டையும் பார்க்கலையோ அதனை 3 வீடியோக்களாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனையும் கட்டாயமா பாருங்க. ஏன்னா இதில் புலமைப்படக்கூடிய சில விஷயங்களுக்கு பதில்கள் அந்த வீடியோக்கள்ல மீக்குது. அதனால கட்டாயமா அதனையும் பார்த்துட்டு இதனை பார்க்கறதுக்குரிய முயற்சிகளை செய்யுங்க. சரி, எனவே இந்த 2 பேரிடத்திலும் கிட்டத்தட்ட 10 கேள்விகள் மாறி மாறி கேட்கப்படுவது. மக்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க சூஸ் பண்ணி அவங்க விருப்பமான கேள்விகள் கேட்குறாங்க. எனவே இந்த அரை மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10 கேள்விகள் முன்வைக்கப்படுவது. அதில் முதலாவது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி மாரியா ஷக்கீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் முஃப்தி சாப் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். முஃப்தி சாப் அவர்களே, நான் கடவுள் இருக்கின்றான் என்ற கோட்பாடில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான். என்றாலும் ஜாவித் அக்தர் சாப் கேட்ட சில கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னை சரியான முறையில் ஆறுதல் படுத்தல. எனவே அந்த கேள்விகள் நான் திரும்பவும் கேட்கிறேன், நீங்க இதுக்கு சரியான பதில்களை தருவீங்க என்று எதிர்பார்க்கின்றேன் என்பதா முதலாவது கேட்கிறாங்க. அல்லாஹ் தாலா மர்சிஃபுல், கடவுள் என்பவன் மர்சிஃபுல், இறக்க முடியவன் என்பதாக சொல்லப்படுவது. ஆனால் இன்றைக்கு காசாவில் நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை, அதே போல குழந்தைகளுடைய கொலைகளுக்கு கடவுள் ஏன் ஒரு சரியான முடிவை எடுக்கல, அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை ஏன் செய்யல? 2வதாக கேட்கிறாங்க, நீங்க கண்டன்ஜென்சி என்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க, படைப்பினங்களுடைய விஷயமா. எனவே இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பலசாலிகளும் அல்லது அனைத்து அரசர்களும் ஆட்சியாளர்களும் ஒன்று சேர்ந்து இந்த காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நிப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சியை ஏற்படுவதற்குரிய சிந்தனையை கடவுளே நான் அவளுக்கு போடல. ஏனென்றால் கடவுள் ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன், அவன் தான் அனைத்து ஆட்சியையும் செய்யக்கூடியவன். ஏன்னா அவனோட உள்ளத்தில் போட்டு அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தாவது இதனை நிப்பட்டட்டும் என்ற ஒரு தன்மையை ஏன் கடவுள் அவருடைய உள்ளத்தில் போடவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி என்றதா கேட்கிறாங்க. அதற்கு மௌலானா அவங்க பதில் கொடுக்குறாங்க. இந்த காசாவுடைய விஷயத்த நாங்க 2 விதமா பார்க்கணும். அதில் முதல் 2 பார்வையில பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். முதலாவது ஏத்தியஸ்ட் அமைப்புல, அதாவது ஜாவித் சாப் போன்றவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பார்வையில பார்க்கிறது. 2வது தியஸ்ட் ஆகக்கூடிய எங்கட பார்வையில கடவுள்கள் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அளவில் பார்க்கக்கூடிய பார்வை. அவர்களுடைய பார்வையின் பிரகாரம், ஏத்தியஸுடைய அமைப்புல அவர்களுடைய பார்வையின் பிரகாரம் இந்த குழந்தைகள் கொல்லப்படுவது வெறுமனே சும்மா அநியாயமா கொல்லப்படுறாங்க, எந்த ஒரு பிரயோஜனம் எட்டதாக என்பதாகத்தான் அவங்களோட கருத்து. ஏன்னால் அவர்களுக்கு மரணம் என்பது ஒன்று இல்லை, கேள்வி கணக்கு என்பது ஒன்று இல்லை, இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு போற ஒன்றுமே இல்லாம போறதுனால அவர்கள் சொல்லக்கூடிய இது சும்மா ஒன்றுக்கும் இல்லாம சாகுறாங்க, ஒன்றுக்கும் இல்லாம கொலை செய்யப்படுறாங்க என்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனால் கடவுள் இருக்கிறான் என்று சொல்ற எங்கட பார்வையில இதுக்கு மாற்றம். நாங்க என்ன சொல்வோம், இது நடக்கக்கூடியது ஒரு எக்ஸாம். எனவே இதில் இந்த குழந்தைகளுக்கு மர்மை வாழ்க்கை ஒன்றிக்குது. அதில் இவர்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நியாயத்தை நிலைநாட்டுவான். அவர்களுக்கு பலவிதமான வெகுமதியும் கொடுப்பான். எங்களோட புத்தியிலான என்ன முடியாத அளவு வெகுமதி மேலே அவளுக்கு கொடுப்பான் என்பதுதான் எங்களுடைய பார்வையுடைய விடயம். அதே போலதான் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, கடவுள் என்பவன் மர்சிஃபுல், ஒம்னிபோட்டன்ட் என்ற விஷயம் சொன்னீங்க. உண்மைதான், கடவுள் என்பவன் இரக்கமுள்ளவன், அனைத்து விடயங்கள் மீது சக்தி பெற்றவன் தான். ஆனாலும் கடவுளுடைய விடயம் இது மட்டும் இல்லை, இதுக்கு மட்டுமா ஒண்ணும் இருக்குது. அதுதான் ஆல் வைஸ் ஆல் நோயிங், அதாவது அவன் அனைத்து விடயத்தை அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான், அனைத்து ஞானம் பெற்றவனாகவும் இருக்கின்றான். எனவே அவன் மனிதர்களுக்கு ஃப்ரீவில் என்பது சுய விருப்பத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த சுய விருப்பத்தை கொண்டு அவர்கள் நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு டாக்டர் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறார் என்றால் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய வலியின் காரணமாக அந்த குழந்தையுடைய பார்வையில் இந்த டாக்டர் என்பவர் ஒரு அநியாயக்காரர், இந்த டாக்டர் ஒரு அநியாயக்காரர் குழந்தைய பார்வை. ஆனா உண்மையிலே அந்த டாக்டர் அநியாயக்காரரான்னு கேட்டா இல்ல, அந்த குழந்தையினுடைய நல்லதுக்காக வேண்டி, அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை கருதிதான் இந்த வழியை அவர் கொடுக்கிறார். அதே போன்றுதான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீவிலை கொடுத்திருக்கின்றான். அவர்கள் அந்த ஃப்ரீவிலை வைத்து சரியையும் செய்யலாம், பிரியையும் செய்யலாம். எனவே இந்த காசாவில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவர்கள் இன்றைக்கு இந்த பெறக்கூடிய வழியின் மூலமாக அவர்களுக்கு மறுமையுடைய வாழ்க்கையில், அடுத்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெகுமதிகள் காத்து கொண்டிருக்கிறது.
அது அந்த ஆல் வைஸ் ஆல் நைன் சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அதனுடைய வெகுமதி என்னத்தை கொடுக்க போறான். அந்த அனைத்து ஹிக்மத் விஸ்டமும் அது அவங்கிட்ட தான் இருக்குது. எனவே எங்களுக்கு ஒரு முழு பிக்சரையும் சரியா பார்க்காம ஒரு பிக்சலை மட்டும் பார்த்துட்டு முழு பிக்சருடைய ரிசல்ட்ஸை கொடுக்க முடியாது. இப்ப எங்களுக்கு விளங்குறது கண் முன்னுக்கு இவர்களுக்கு அநியாயம் நடக்குது, இவர்கள் துன்படுத்தப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, இது எங்களுக்கு ஒரு பிக்சல். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது பிக்சரா அவன் பார்த்து அதுக்குரிய தீர்மானத்தை செஞ்சு வச்சுட்டான். எனவே நாங்கள் வெறும் பிக்சலாக ஒரு சின்ன துண்டை மட்டும் பார்த்துட்டு அந்த பிக்சருக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியாது என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்வோம். இந்த நேரத்துல ஜாவித் அக்தர் இடையில வாய் போட்டு அவர் சொல்றாரு, நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க, இந்த விஷயத்த இஸ்ராயலினுடைய பிரைம் மினிஸ்டர் எடுத்து சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்ற விஷயத்த அவரு ஒரு சும்மா நக்கலா கேலியா சொல்றாங்க. அந்த நேரத்துல மௌலானா கேட்கிறாங்க, சரி கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களோட பார்வையில இந்த கொலைகளுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? இந்த கொலைகள் இப்ப நடக்குது, கடவுள் இல்லைண்டா இதுக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்ட நேரம் இப்ப ஜாவித் அக்தர் அவர் சொல்றாரு, உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றோடு ஒன்றா குரூப்பா சேர்ந்து தான் வாழணும். இதுதான் நியதி. தனித்தனியா வாழ முடியாது. மிருகங்கள் தான் தனித்தனியா வாழும். குரூப்பாக சேர்ந்து வாழ்வது இது மனிதனுடைய ஒரு தன்மை. இப்படி வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுவது, அன்பு செலுத்துவது, நீதி செலுத்துவது, அவர்கள் மற்றவர்களுடைய ஹக்குகளை மற்றவர்களுடைய உரிமைகளை பேணி நடக்கிறது, இதெல்லாம் இருந்து தான் இருக்க வேண்டும். ஆனால் இதனை பிரேக் பண்ணக்கூடிய, இதுக்கு ஃபவுலாக வரக்கூடிய, ஃபவுல் செய்யக்கூடிய சில மக்கள் வருவாங்க. அவங்க அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவாங்க, அவர்களினுடைய அழிச்சாட்டியத்தை ஏற்படுத்துவாங்க, அவர்கள் பிரச்சனை செய்யக்கூடியவங்க மாறுவாங்க. இப்படியான விடயம் தான் இன்றைக்கு நடக்குது. அதாவது மக்கள் எல்லாம் ஒரு விதமாக வைக்கக்கூடிய நேரத்துல இந்த சில மக்கள் அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க, அவர்களுடைய அநியாயத்தை செய்யறாங்க. இதுதான் இன்றைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்த அவரு சொல்றார். எனவே இப்படியான ஆதிக்கம் செலுத்துறது தான் இன்றைக்கு உலகத்துல நடக்குதே ஒழிய நீங்க சொல்ற மாதிரி இப்படி குழந்தைகள் எல்லாத்தையும் அவங்க கொல்லுவாங்க, கொண்ட போல இந்த குழந்தைகளுக்கு பிரதிபலன் மற்ற உலகில் கிடைக்கும் என்றதெல்லாம் சரியாகாது. அதே போல நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க, அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படுவது அப்படின்ற விஷயத்த சொன்னீங்களே, இன்ஜெக்ஷன் என்றதும் அந்த குழந்தைய துண்டு துண்டா வெட்டுறதும் உண்டா? அந்த குழந்தைகளை கொல்றதும் இன்ஜெக்ஷனும் உண்டாகாது. இன்ஜெக்ஷன் என்று சொல்றது அந்த குழந்தையினுடைய ஹெல்த்துக்காக வேண்டி, அதனுடைய சரீர சுகத்துக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய விடயம். அதுக்கு மாற்றமானதான் கொலை. ஏன்னா அந்த கொலையும் இதையும் நீங்க ஒன்றுக்கு சொல்றீங்களே என்ற கருத்து விஷயத்த ஜாவித் அவங்க முஃப்தியை பார்த்து சொல்லுறாங்க. அந்த நேரத்துல முஃப்தி சாப் அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக இது ஒரு டெஸ்ட், இது கடவுளினால் எடுத்தப்பட்ட ஒரு டெஸ்ட், ஒரு எக்ஸாம். எனவே இதுக்குரிய கூலியை நிச்சயமாக கடவுள் மறுமையில் உங்களோட புத்திக்கும் படாது. எந்த அளவு கொடுப்பான்னு உங்களோட புத்தியும் படாது. உங்களோட புத்தியை தாண்டி அளவு உள்ள வெகுமதிகளை கடவுள் அவருக்கு கொடுக்கக்கூடிய நாய்ப்பான் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்பதாக கூறுகின்றார். இரண்டாவது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி ப்ரொஃபசர் புருஷோத்தமன் அகர்வால் என்பவர் வந்திருக்கிறாரு. அவரு முஃப்தி சாபை பார்த்து கேட்கிறாரு, முஃப்தி சாப் அவர்களே, ஒரு மதத்தினுடைய தத்துவத்தில் வந்திருக்குது எப்படி என்றால், இந்த உலகம் தான் கடைசி, இந்த உலகம் தான் முடிவு, இதுக்கு புற ஒன்றி கிடையாது என்ற விடயத்தை சொல்லி அவர் அதனை சொல்லி காட்டுறாரு. சர்வம் கலுயிதம் பிரம்மம், படைப்பில் ஒரு படைப்பாளரின் அவசியம் இருக்கின்றது. இது சந்தோக்யா உபனிஷம் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் ஹிந்து சம்பந்தமான அவர்களுடைய வேத புத்தகங்கள் வந்திருக்கின்றது. எனவே இதிலிருந்து விளங்குது என்னது, படைப்பினங்கள் தன்னைத்தானே படைத்துக் கொள்கிறது என்ற விஷயம். எனவே அந்த அடிப்படையில் இந்த உலகம்தான் கடைசி என்றது விளங்குது. ரெண்டாவது அதிலேயே கேள்வியை கேட்கிறாரு, நீங்க சொன்னீங்க கடவுள் என்றது ஆல் வைஸும் தான் ஆல் நாயினும் தான், அனைத்து ஞானமும் உடையவன், அனைத்து விஷயத்தையும் அறியக்கூடியவன். எனவே இப்ப அவனுடைய ஞான பிரகாரம், அவனுடைய அறிவின் பிரகாரம் தான் இன்றைக்கு காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். அதனை அவன் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கின்றான். ஆனால் எனக்கு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்குது, சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே என்னுடைய சுய விருப்பத்தினால் நான் இதற்கு எதிராக எழுமிக்கிறேன். காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுவதை விட்டும் அநியாயம் படிவதை விட்டும் நான் எதிராக எழுமி நிற்கிறேன் என்றால் இங்கே ஒரு முரண்பாடு ஏற்படுவது. அதாவது என்ன முரண்பாடு என்றால், என்னுடைய ஃப்ரீவில்லை கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய அறிவுக்கு எதிராக நான் பாவிக்கிறேனே, அப்படியாக ஆகிவிடுகின்றது. எனவே இந்த முரண்பாடுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. ப்ரொஃபசர் அவர்களே, அதாவது நீங்க கூறுறீங்க உங்களுடைய வேத தத்துவத்தின் பிரகாரம் இந்த உலகம்தான் நெசசரி பீயிங், அதாவது அனைத்து தொடரினுடைய அனைத்து தேவையினுடைய முடிவு இறுதியாக இந்த பிரபஞ்சம் தான் என்ற விஷயத்தை சொல்லிட்டு, கிரியேஷன் இட் செல்ஃப் இஸ் த கிரியேட்டர்,
படைப்பினங்கள் தன்னைத்தானே படைத்துக் கொள்வது. படைப்பா ஒரு நேரத்துல அது படைக்கக்கூடியதாகவும் இருக்குது, உணர்கிற நேரத்துல அது படைக்கப்பட்டதாகவும் ஆகுது. அதுதான் நீங்க சொல்லக்கூடிய கன்செப்ட். உண்மையிலேயே இது புத்தியால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருக்குது என்றதை நாங்கள் விளங்கணும். ஏனென்றால் ஒரு விஷயம் உருவாகி இருக்குதும் தான், அது உருவாக போவதும் தான் என்றதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அதாவது இருக்கிறதும் தான், அதுக்கு பிறகு பார்த்தா இல்லைன்னு என்றதாகுது. இது ஒரு பொழுதும் எங்களோட புத்தியால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பகுத்தறிவுக்கு மாற்றமான ஒரு விஷயம் என்றதை விலகிக் கொள்ளும். அதே போல நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இன்றைக்கு காசாவில் நடக்கக்கூடிய இந்த விடயங்களை நான் எதிர்க்கின்றேன், வெறுக்கின்றேன் என்பதாக கூறினீங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் அதனை எதிர்க்கிறதுனாலோ அதனை வெறுக்கிறதுனாலோ கடவுளினுடைய நுட்பத்துக்கு, அவனுடைய விஸ்டமுக்கு, அவனுடைய அறிவுக்கு மாறு செய்றீங்க, அதுக்கு முரணாகிறீங்களான்னு கேட்டா இல்ல, ஒரு பொழுதும் இல்லை. கடவுள் மனிதருக்கு ஃப்ரீ வில்லை கொடுத்திருக்கின்றான். எனவே இன்றைக்கு காசாவில் நடக்கக்கூடிய இந்த விடயம் என்பது மனிதனுடைய ஃப்ரீ வில்லை, அதாவது அவனுடைய சுய விருப்பத்தை அவன் தவறாக பாவிப்பதனால் வரக்கூடிய விடயமே ஒழிய, அதற்கு நீங்க எதிர் தெரிவிக்கிறதுனால கடவுளினுடைய நுட்பத்துக்கு, அறிவுக்கு நீங்க மாற்றம் செய்றீங்க, நீங்க அதுக்கு எதிராகிறீங்கன்றதாக ஒரு பொழுதும் ஆகாது. அது நடப்பது என்பது ஒரு மனிதர்களினுடைய ஃப்ரீ வில்லை அவர்கள் தவறாக பார்ப்பதனுடைய பலன்தான் என்ற விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்வோம். இப்ப மூணாவது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி முஃப்தி யாசிர் நதீம் அல் வாஜிதி என்றவர் வந்திருக்கிறாரு. அவரு இந்த கேள்வியை ஜாயித் அக்தரிடம் கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, ஜாயித் அக்தர் சாப் அவர்களே, நீங்க ஒரு கவிஞர், எனவே நீங்க கவிஞர் இல்லா, நீங்க இந்த கவிதையை உங்களோட உஸ்தாத் கிட்ட கற்றுக்கொண்டிருக்கணும். அவரும் ஒரு கவிஞராக தான் இருப்பார். அதே போன்று அவரோட உஸ்தாத் கிட்ட கற்றுக்கொண்டிருப்பாரு, அவரும் கவிஞராக தான் இருப்பாரு. எனவே இப்படி போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். அப்படி நின்றாதான் நீங்க கவிஞராக ஆகலாம். ஏன்னா நீங்க கவிஞராக இப்ப இருக்கிறீங்க, நீங்க கவிஞராக இருப்பீங்க என்றதுக்குரிய அர்த்தம் என்ன? உங்களுக்கு பொருள் எங்கேயோ போயிட்டு இது நிக்கிறது தான். எனவே என்னுடைய கேள்வி என்ன என்றால், இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ், நிறைவேற்ற தொடர் காரணம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம் இருக்கின்றது, இது தர்க்க ரீதியாக தவறா, அது லாஜிக்கல் ஃபெலசியா அல்லது இல்லையான்றது தான் என்னுடைய கேள்வி. அதாவது இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ் என்று சொல்லக்கூடியது தர்க்க ரீதியாக தவறா இல்லையா என்னன்றதை நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்றாங்க. இதற்கு ஜாயித் அக்தர் அவங்க பதில் கொடுக்குறாங்க, இல்ல, ஒரு பொழுதும் இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ் என்றது எந்த ஒரு தர்க்க ரீதியான தவறும் இல்லை. அது அப்படியே போயிட்டு கொண்டு தாய்க்கும், ஒன்றின் பின் ஒன்றாக போயிட்டு கொண்டு தாய்க்கும் என்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் தான் எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறீங்க, நீங்க தான் ஒரு இடத்துல நிக்கிறீங்க. அதாவது இன்றைக்கு இந்த வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, மலையை படைச்சது, கடலை படைச்சது, மனிதனை படைச்சது யார் என்று கேட்டால் அப்படி போயிட்டு கடைசியா சொல்லுவீங்க கடவுள் என்றதோட நின்றுவீங்க. எனவே எந்த ஒரு யோசனையும் எந்த ஒரு கேள்வியும் இல்லாம அதோட நின்றுவீங்க. சும்மா சாரும் யோசிக்க மாட்டீங்க. இவ்வளவு பிரமாண்டமான வஸ்துக்கள் படைத்தவன் அந்த கடவுள் என்றால், அந்த கடவுளையும் படைத்தவன் அவன் எப்படி ஆயிப்பான் எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிக்க மாட்டீங்க. இதனை பார்த்து கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவன் ஹமேஷா, அவன் நிரந்தரமாக இருக்கின்றான் என்ற பதிலை தான் சொல்லுவீங்க. அதே போல்தான் நாங்களும் சொல்லுவோம், இந்த யூனிவர்ஸ்கள் எல்லாம் ஹமேஷா நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஏண்டாக்கா நீங்க கடவுள் என்ற ஒருத்தரை கடைசியா போயிட்டு நின்று அவனை நிரந்தரம் ஹமேஷான்னு சொல்றீங்கடா, அதே போன்று இந்த கோள்கள், இந்த யூனிவர்ஸ் என்றதும் ஹமேஷா. அவ்வளவுதான் என்னுடைய இந்த நேரத்துல திரும்பவும் முஃப்தி யாசிர் நதீம் அவங்க அந்த கேள்வியை திரும்பவும் சொல்றாங்க, நான் இதை இல்லை கேட்டேன், நான் இப்படியான விஷயம் இல்லை கேட்டேன்னு சொல்லக்கூடிய நேரத்துல மோடரேட்டர் நடுவராய்க்கக்கூடியவர் உடனே அவர்கிட்ட கேள்வி கேட்கிற நிறுத்துறாரு. இல்ல, உங்களுக்கு கேள்வி கேட்டாச்சு, அவர் பதில் தந்துட்டாரு, இதை நீங்க புரிஞ்சு கொள்றாரு, உங்களோட விஷயம், எனவே விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முஃப்தி சாபா அவங்களும், அதாவது முஃப்தி ஷமாயில் நதவி அவங்களும் அவரை பார்த்து சொல்றாங்க, இவருக்கு இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் கோசஸ் என்னன்னு விளங்கி இல்லை, அதனால அந்த கேள்வியை விட்டுருங்க அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. பிறகு நாலாவது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி ப்ரொஃபசர் கௌஹர் ராசா என்பவர் வாராரு. அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை, குழந்தைகளுடைய பச்சை குழந்தைகளுடைய கொலையை பார்த்து நான் மிகவும் வெக்கம் அடைகின்றேன். என்றால் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்துல இவ்விதமான சம்பவம் நடக்குது என்றதை நினைச்சு, ஆனால் அதனை விட அதிகமாக வெக்கப்படுறேன். முஃப்தி சாப் அவங்க அந்த கொலைகளை ஜஸ்டிஃபை பண்றாங்க, நியாயப்படுத்துறாங்க, அது நடக்கிறது சரிதான் என்று சொல்றாங்களே, இதனை பார்த்து இன்னும் நான் வெக்கப்படுகின்றேன் என்ற விஷயத்தை சொன்ன இடத்துல முஃப்தி ஷமாயில் நதவி அவங்க சொல்றாங்க, இல்ல, நான் ஒரு பொழுதும் அதனை ஜஸ்டிஃபை பண்ணல, அதை நியாயப்படுத்தல அப்படின்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் போகக்கூடிய நேரத்துல இவர் இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, இல்ல சரி,
சில நேரம் நான் தவறாய்க்கலாம், அது எந்த பிரச்சனையும். இப்ப இந்த கேள்வி என்ன கேட்கறதுக்கு அனுமதி தாங்க என்று சொல்லக்கூடிய நேரத்துல மோடரேட்டர் ஆகிக்கக்கூடிய நடுவர் வந்து சொல்றாரு, இங்கே கூட எல்லாம் நல்ல விளங்கிக்கோங்க, இது நீங்க இவர்களிடத்தில் கேள்வி கேட்கக்கூடியது, அவர்கள் சரியா தவறா என்று சொல்லக்கூடிய நேரம் இல்லை, இது கேள்விதான் கேட்கணும். எனவே உங்க ஒவ்வொருத்தரும் கேள்விகளை முன்வைங்களே ஒழிய நீங்க செஞ்ச தவறு, நீங்க சொன்னது பிழை என்ற விஷயத்தை இன்னைக்கு முன்வைக்காம நீங்க உங்களுக்கு தேவையான கேள்விகளை மட்டும் கேளுங்க என்ற விஷயத்த சொல்றாங்க. எனவே திரும்பவும் இந்த கௌஹர் ராசான்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபசர் அவங்களோட கேள்வியை கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய கேள்வி ஜாவேத் அக்தர் அவங்ககிட்ட தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஜாவேத் அக்தர் சொன்ன சில கருத்துல நான் டிஸ்அக்ரி, அதாவது அதனை ஏற்றுக்கொள்கின்றேன் இல்லை. என்னென்றால் அவர் சொன்னாரு, லாஜிக் என்று சொல்றது அது சயின்ஸ்ல மட்டும்தானே ஒழிய ரிலிஜன்ல இல்லை, அதாவது மதங்கள்ல இல்லைன்னு சொன்னார். அதுக்காக சில விஷயங்களையும் உதாரணங்களா காட்டினாரு. ஆனா நான் சொல்றேன், லாஜிக் என்று சொல்றது சயின்ஸ்ல இருக்கிறத போன்று மதங்கள்லயும் இருக்கிறது. மதங்கள் இருக்கக்கூடிய லாஜிக் என்னன்னு சொன்னால் ஆதாரங்கள் எல்லாம் காட்டி இறுதியாக வந்து நிற்கக்கூடிய இடம் எதுவாக ஆகும், கடவுள் என்ற விஜயமாக ஆகும். எனவே கடவுள் என்ற பிறகு அதற்கு பிறகு எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க, அதோட மௌனத்தை சாதிப்பாங்க. எனவே அவர்கள் அந்த மௌனம் சாதித்து அதற்கு பிறகு கேள்விகள் கேட்ப தடை என்பது தான் அந்த இடத்துல அது லாஜிக்காக இருக்குது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே என்னுடைய கேள்வி என்ன என்றால், சயின்ஸில் லாஜிக் இருப்பதை போன்று மதங்களிலும் லாஜிக் இருக்கின்றது. எனவே சயின்ஸுடைய லாஜிக் வேறு, மதத்தினுடைய லாஜிக் வேறு என்றதை நீங்க ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று ஜாவேத் அக்தரை பார்த்து கேள்வியை கேட்கிறாங்க. இதற்கு ஜாவேத் அக்தர் அவங்க பதில் கொடுக்குறாங்க. விளங்கிக்கோங்க, 3 விஷயம் இருக்குது. ஒன்று சயின்ஸ், 2வது மந்திக், அதாவது லாஜிக், ஆதாரங்கள் பிடிப்பதற்காக வேண்டி எடுக்கக்கூடிய விஷயம். 3வது அகைதா. அகைதா என்று சொல்றது ஒன்றுமே இல்லை, வெறுமனையே ஃபைத், நம்பிக்கை தான். எனவே நீங்க சயின்ஸை கொண்டு லாஜிக்கை கொண்டு சரியான ஆதாரங்களை எனக்கு முன் வச்சிங்கன்னா நான் ஏற்றுக்கொள்வேன், அதனை நான் ஏற்றுக்கொள்ளணும் கட்டாயமாக, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அகீதா என்பதை கொண்டு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத வெறுமனே ஃபைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை வைத்து, ஒரு போலியான நம்பிக்கையை வைத்து இதனை நான் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் ஒரு நாளும் நான் அதனை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. அதாவது எல்லா விஷயத்தும் சயின்டிபிக் ரீதியாக சொல்லி ஆதாரங்களை காட்டிட்டு இறுதியாக பைத்து சொல்றீங்க என்னது, கடவுள் என்ற ஒருத்தன் நீக்கிறான், நெசசரி பீன் அவன் தான், அவன்கிட்ட அப்படியே நின்றுடுறீங்க. எனவே அவன்கிட்ட போகணும்னு அப்படியே மௌனமாவுறீங்க. எனவே இந்த விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ளணுமா? ஒரு நாளும் அந்த ரீதியான கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள போறதாக இல்லை. 5வது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி ஆசிம் இஃப்திகார் என்பவர் வராரு. அவர் கேட்கிறாரு, என்னுடைய இந்த கேள்வி ஜாவேத் அக்தரிடம் கேட்கின்றேன். நீங்க உங்களினுடைய இறுதி ஸ்டேட்மெண்ட், அதாவது 3வது ரவுண்டில் கடைசி 5 நிமிஷம் பேசின விஷயத்துல சொன்னீங்க, இந்த தியசம், அதாவது கடவுள் கோட்பாடு என்பது இன்னும் சில காலங்களில், கொஞ்சம் காலங்களில், குறுகிய காலங்கள் அப்படியே அது மறைந்து விடும், அது இல்லாம போய்விடும் என்ற விஷயத்த சொன்னீங்க. ஆனால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய ஒரு பாடம் இருக்கின்றது, அதில் 2011வது வருடம் ஒரு 50 ப்ரொஃபஸர்மார் ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவாக சொல்றாங்க, மதங்கள் என்று சொல்றது மனிதர்களுடன் இயற்கையாகவே கலந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், அதனை விட்டு மனிதன் பிரிய முடியாது. எனவே யாராவது ஒருவர் அந்த மதம் இல்லை, அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வாராயினால் அது அவருடைய தவறான புரிதல், தவறாக அவர் அதனை புரிந்து கொண்டிருக்கின்றார் என்றதுதான் விடயம் என்பதாக அவங்க கூறுறாங்க. எனவே இதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்றதை நான் உங்கள்கிட்ட கேள்வியா வைக்கிறேன். இதற்கு ஜாவேத் அக்தர் அவங்க பதில் கொடுக்குறாங்க, அந்த ப்ரொஃபஸர்கள் சொன்ன விஷயத்தை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை, அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதற்கு ஆசிம் இஃப்திகார் அவங்க திரும்பவும் அவங்க பதில் சொல்றாங்க, இல்ல அதுக்கு அவங்களிடத்தில் டேட்டாக்கள் இருக்குது என்பதாக. அந்த நேரத்தில் ஜாவேத் அக்தர் சொல்றாரு, டேட்டாக்கள் என்றது என்னது, அந்த டேட்டாக்கள் என்றது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் என்றது அது ஒன்றோ பாஸ்ட் ஆயிக்கும், அதாவது நடந்து முடிந்ததாய்க்கும், அல்லது பிரசன்ட் நடந்து கொண்டு ஈக்கக்கூடிய விடயத்துடைய டேட்டாக்கள் தான் ஈக்கும். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்ற டேட்டா அவர்களிடத்துல இல்லை. ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கள் அவங்ககிட்ட ஈக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. இன்றைக்கு காலத்துக்கு ஏற்ப மனிதனுடைய பகுத்தறிவு மாறிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு வெஸ்டர்ன் யூரோப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிகமானவங்க நான் ரிலிஜனா தான் இருக்கிறாங்க. சர்ச்சில் எல்லாத்தையும் போயிட்டு பார்த்தோம் என்றாக்க அப்படியே ஃப்ரீ ஆயிக்குது, அதுல ஆட்களே போறாங்க இல்லை. அந்த அளவுக்கு மனிதர்கள் மதத்தை விட்டு மாறி நான் ரிலிஜனா அவங்க ஆகிக் கொண்டிருக்கிறார். எனவே மனிதன் காலத்துக்கு ஏற்ப சிந்திப்பான், அவன் புத்திக்கப்படாத விஷயங்களை விட்டும் அவன் மாறுபடுவான், அதனை விட்டு தூரமாகுவான்.
எனவே இந்த ப்ரொஃபஸர் சொன்ன விஷயம் இது பாஸ்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் சரி, ஆனால் ஃபியூச்சருக்கு அது சரி வராது. ஃபியூச்சருக்கு இந்த நான் ரிலிஜன் என்றே தான் சரியாகும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அடுத்ததாக 6வது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி தீபக் என்ற ஒரு வாலிபர் வராரு. அவர் ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு. ஜாவித் சாப் அவர்களே, ரிலிஜன் ஈக்கக்கூடியவர்கள், அதாவது மதங்கள் ஈக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒன்று கூடுவதற்காக வேண்டி, அவர்களுடைய கெட் டுகெதற்காக வேண்டி அவர்களுடைய ஃபெஸ்டிவல்கள் உண்டு. ஈத் என்றோ அல்லது ஹோலி பண்டிகை என்றோ அல்லது கிறிஸ்மஸ் என்றோ இப்படியான விடயங்கள் இருக்குது. ஆனால் நீங்க ஏத்தியஸ்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கெட் டுகெதர் ஏற்படுத்துறதுக்குரிய என்ன பண்டிகைகள் உங்களிடத்தில் இருக்குது? ஏன்னா நான் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறேன், அப்படியா இருந்தால் நானும் அதுக்கு வரலாம் என்பதாக. எனவே எனக்கு அந்த தெளிவை தாங்க. உங்களிடத்தில் இந்த கெட் டுகெதர் நீங்க எல்லாம் ஒன்று கூட்டுறதுக்குரிய பண்டிகைகளா என்னத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்கன்றத சொல்லுங்க என்ற நேரம் ஜாவித் அக்தர் அவங்க இதுக்கு பதில் கொடுக்குறாங்க. நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு வரலாற்று ரீதியாக ஒரு பதிலை நான் உங்களுக்கு தாரேன். இங்க எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும் கூறிட்டு சொல்றாங்க. கிறிஸ்துவம் 400 வருடங்களுக்கு பிறகு கிரேக்கை சேர்ந்த ரோமர் ஒரு அரசன் இருந்தார். அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பேங்க்ராப்ட் ஆகி, அதாவது டிவால் ஆகி போனது. இந்த எல்லாம் காசு சொத்து எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறாரு, நான் கிறிஸ்துவனாக மாறிவிட்டால் எனக்கு அவர்களிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் தானே, ஏன்னா அதனை வச்சு திரும்பவும் நான் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம் தானேன்னு யோசிக்கிறாரு. ஏனென்றால் அந்த காலத்துல இந்த ஒரு விடயம் தான், ஒரு அரசன் எந்த மதத்தை தேர்ந்தெடுப்பாரோ அந்த மதத்தின் பிரகாரம் பிரஜைகளும் மாறிடுவாங்க. எனவே அந்த அடிப்படையில் இவர் யோசிக்கிறார், நான் கிறிஸ்துவனாக ஆகுவோமே, அப்ப அவங்கள்ட்ட எனக்கு உதவி கிடைக்குமே என்பதாக. எனவே என்ன நடக்குது, இவர் கிறிஸ்துவர்களினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களோட இதை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் சொல்றாரு. சரி, அவங்க சொல்றாங்க இவரை பார்த்து, சரி நீங்க கிறிஸ்துவனா மாறுங்க, உங்களுக்கு நாங்க எல்லா சப்போர்ட்டையும் செய்யறோம், உங்களைய முன்னேற்றி விடுறோம் என்ற விஷயத்த சொல்றாங்க. அந்த நேரத்தில் இந்த அரசன் சொல்றாரு, எல்லாம் ஓகே, ஆனா வைக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்றால், என்னை பின்பற்றக்கூடிய எங்களுடைய பழைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு டிசம்பர் 17 25 வரை உள்ள காலங்கள் ஒரு திருவிழாவை போன்று மிகவும் ஒரு சந்தோஷமா ஆட்டம் பாட்டத்தோடு நாங்க கொண்டாடக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. ஆனா நான் இப்ப கிறிஸ்துவனாக ஆகிவிட்டால் அதனை நிறுத்த வரும். எனவே அதனை நிறுத்திட்டால் அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய அந்த திருவிழா என்பது இல்லாம போய்விடும். இதுக்கு என்னாவது ஒரு தீர்வு தாங்க என்ற நேரம் இந்த கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களும் அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க யோசிச்சுட்டு சொன்னாங்க, ஜீசஸினுடைய பிறந்த நாள் எப்போ வருவது என்பதாக கேட்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அது ஏப்ரல். சரி, அப்ப நாங்க என்ன செய்வோம், அந்த ஏப்ரல் ஜீசஸினுடைய பிறந்த நாளை கொண்டாந்து டிசம்பர் 25 ஆக்குவோம். எனவே அவர்கள் வளமையாக கொண்டாடக்கூடிய அந்த அவர்களுடைய திருவிழாவோட சேர்த்து இதையும் சேர்த்து கொண்டாடி கொள்ளட்டும் என்பதாக ஆக்கப்படுவது. எனவே கிறிஸ்துவம் 400 வருஷத்துக்கு பிறகுதான் ஜீசஸினுடைய பிறந்த தினத்தை ஏப்ரலில் இருந்து டிசம்பராக மாற்றப்படுவது. எனவே இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த ஈதோ அல்லது என்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இது அனைத்தும் மதங்களை சார்ந்து வந்ததில்லை. மாற்றமாக ஒவ்வொருவரும் அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக வேண்டி அதனை வைத்துக் கொண்டதுதான். எனவே அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக வேண்டி வைக்கப்பட்ட இந்த ஈத்கள் ஆயிக்கட்டும், இல்லது இந்த கிறிஸ்துமஸ் ஆயிக்கட்டும், அல்லது இந்த ஹோலி பண்டிகை ஆயிக்கட்டும், இதெல்லாம் அவர்களுடைய ஒரு இதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதான் விளங்க. ஆனால் எங்களைய பொறுத்தவரை இதை ஒன்றும் இல்லை. நாங்க ஈதையும் கொண்டாடுவோம், கிறிஸ்துமஸையும் கொண்டாடுவோம், ஹோலி பண்டிகைகளையும் நாங்க கொண்டாடக்கூடியவர்களாக தான் இருப்போம். எந்த அளவுக்குண்டா, மும்பையில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய மிகப்பெரிய ஹோலி பண்டிகை, அதே போல ஈத், அதே போல கிறிஸ்துமஸ், இது எங்கட வீட்டில் தான் நடக்கக்கூடியதா இருக்குது. எனவே நாங்கள் விளங்கணும் என்னென்றால், இந்த நடக்கக்கூடிய அனைத்து விடயமும் மதங்களால உருவாக்கப்பட்டு வந்ததில்லை. மாற்றமாக மனிதர்கள் அவர்களுடைய பெனிஃபிட்காக வேண்டி, அவர்களுடைய பிரயோஜனத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கிறது தான். எனவே அது நல்லமே நினைக்கிறீங்களா, எடுத்து நடவுங்க. வானமே நினைக்கிறீங்களா, அது தீன்மை நினைக்கிறீங்களா, அதை விட்டு தள்ளுங்க. 7வது கேள்வி முஃப்தி சாபிடம் கேட்கப்படுவது. ஒரு மாணவர், அவரோட பேர் அவர் குறிப்பிடல, அவர் கேட்கிறாரு, முஃப்தி சாப் அவர்களே, உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க கூறுறீங்க கடவுள் என்பவன் காலம் நேரத்துக்கும் அப்பால் பட்டவன், அதே போன்று இன்னும் அவன் மனிதனுடைய புத்திக்கும் படாத காம்ப்ளெக்ஸ் ஆனவன், அதாவது சிக்கலானவன் என்ற விஷயத்தையும் சொல்றீங்க. இன்னும் சொல்றீங்க மனிதனுக்கு ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்குது, அவன் சுய விருப்பத்தின் பிரகாரம் அவன் நடந்து கொள்ளவும் முடியும் என்பதாக சொல்றீங்க. அப்ப இப்படி இருக்கிறது கூடிய நேரத்துல நாங்க எதற்காக வேண்டி கடவுளை பத்தி பேசணும்?
மாறாக மனிதனுடைய முன்னேற்றம் நலவுக்கான விஷயத்தை பேசினா சரி வராதா என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அதற்கு மௌலானா அவங்க பதில் கொடுக்குறாங்க. முதலாவது, நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு வார்த்தையை பாருங்க. கடவுள் என்பவன் மனிதனுடைய புத்திக்கும் படாத ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு வார்த்தை. காம்ப்ளெக்ஸ் என்று சொல்றது ஒரு சிக்கல். கடவுளுக்கு இந்த வார்த்தையை பாய்க்கிறது சூட்டபிள் இல்லை, பொருத்தம் இல்லை. ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் என்ற வார்த்தையை பாய்க்கிறது நாங்க ஆப்ஜெக்டுக்கு, அதாவது பொருட்களுக்கு தான் பாய்க்கும். கடவுள் என்பவன் பொருட்கள்ல சேர மாட்டான். உதாரணத்துக்கு நாங்க ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்றோம், ரிசர்ச் பண்ண முடிவு வரக்கூடிய நேரத்தில் இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு முடிவாக இருக்குது என்ற விஷயத்தை நாங்க சொல்லுவோம். ஓகே, அது மிகவும் சிக்கலாக இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த வார்த்தையை கடவுளுக்கு பாய்க்க முடியாது. எனவே என்னுடைய டிபேட்ல எங்கேயுமே நான் கடவுளுக்கு அவனை அறிவது காம்ப்ளெக்ஸ், அதாவது அது ஒரு சிக்கல் என்ற வார்த்தையை நான் பாய்ப்பதில்லை. எனவே நீங்க அன்னைக்கு அதனை தவறாக சொல்லிட்டீங்க. அதே போலதான் கடவுள் என்பவன் காலம் நேரத்துக்கு அப்பாற்பட்டவன். அவன் எங்கள்கிட்ட இப்ப டெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறான். எனவே எது சரி எது பிழைன்றதை அவன் சொல்லி கொடுத்திருக்கிறான். நாங்க எது சரி என்றதை எடுத்து நடக்கிறோமோ, எதை பிழைன்றதை தூரமாகி நடக்கிறோமோ, இதன் மூலமாகத்தான் மனிதன் நல்லவனாகவும் அவனுக்கு பொருத்தமானவனாகவும் ஆகிறான். எனவே கடவுளை பத்தி நாங்க பேசி அவனுடைய விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வது கட்டாயமாகிது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் அவன் நல்லவனாக ஆகிறதுக்கும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். 7வது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி ஒரு சிலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், இவர் டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய மாணவியாகவும் இருக்கின்றார். இவர் சொல்றான், முஃப்தி சாப் அவர்களே, இன்றைக்கு இந்த 4 சுவருக்குள்ள நாங்க ரேப்பை பத்தி அதே போன்று அது சார்ந்த விடயங்களை பத்தி நாங்க இனி பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த நேரத்திலையும் வெளியே பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பாலியல் தொந்தரவுக்கு உட்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதனை வெளிரங்கமா வெறுமனே நாங்க எண்ணிக்கையா இவ்வளவு தான் என்றது மூலமாக மற்றிட முடியாது. மாற்றமாக எண்ணிக்கை இல்லாம எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க, சில நாடுகளை சொன்னீங்க, அந்த நாடுகளை கற்பழிப்பு இல்லை, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அநியாயங்கள் நடக்குது இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த நாடுகளில் பெண்கள் வெளியே போறாங்க இல்லை, அவர்களுக்கு சுதந்திரங்கள் இல்லாம இருக்கிறதுனால அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க இல்லை. ஆனால் யூரோப்பை பொறுத்தவரையில் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்க வெளியே போறாங்க. வெளியே போறதுனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பேசி கேஸ் ஃபைல் பண்றாங்க. எனவே அந்த ஃபைல் பண்ணப்பட்டதுனால தான் நாங்க அந்த விடயங்களை பத்தி இங்க பேசுறோம் என்ற விஷயத்தை மட்டும் அவங்க சொல்றாங்க. அவங்களோட இந்த விஷயத்தை இதைத்தான் கேள்வியாக அவங்க முன்வைக்கிறாங்க. மௌலானா அவங்க இதுக்கு பதில் கொடுக்குறாங்க. அப்படி என்றால், நீங்க அந்த மேல் கூறப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு பாலியல் துன்பங்கள் நடக்குது, ரேப் நடக்குது என்ற சொல்ற விஷயங்கள் இது நிச்சயமாக நிறுத்தப்படுவமான விடயம் தான். இதற்கு எதிராக நாங்க ஒவ்வொருவரும் பேசணும், அதுக்கு எதிராக நாங்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும், அதுக்காக வேண்டி வாதிடணும் என்ற விஷயத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அதனை எவ்வாறு செய்யணும் என்ற அடிப்படை எங்களுக்கிட்ட இருக்குது. அதாவது கடவுளை பின்பற்றக்கூடிய எங்களுக்கிட்ட இருக்குது. கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஜாவித் அக்தர் சாபிடத்தில் அதற்குரிய அடிப்படை எங்கே இருக்குது? நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இன்றைக்கு பெண்கள் கற்பழிக்கப்படுவதாய்க்கட்டும், அவர்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாய்க்கட்டும், இந்த அனைத்து விடயங்கள் அவர்கள் மட்டுமில்லை, எந்த மனிதராய்ந்தாலும் இவ்விதமான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டால் நிச்சயமாக அதனை நிறுத்துறதுக்குரிய முயற்சிகளை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுக்குரிய வழிமுறையை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையை வைத்து, அந்த ஃபவுண்டேஷனை வைத்து நாங்கள் முயற்சி செய்வோம். ஆனால் இந்த ஜாவித் அக்தர் சாபிடத்தில் அதற்குரிய எந்த ஒரு அடிப்படையும் எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விடயம் என்னது? அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி என்னவோ மக்கள் சொல்றாங்களோ அதனைத்தான் அங்க சட்டமாக ஆக்கப்படும் என்றாங்க. இன்றைக்கு மெஜாரிட்டி மக்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டம் சரி என்று சொல்லக்கூடிய சட்டம் நாளைக்கு அதே பிழையாகவும் ஆக வாய்ப்பு. இனி அவங்க எந்த ஃபவுண்டேஷனை வச்சு இதுக்குரிய தீர்வை பெறுவாங்க என்றதாக பதில் அளிக்கிறாங்க. 8வது கேள்வியை கேட்பதற்காக வேண்டி வைஃபுர் ரஹ்மான் அல்கார் யூனிவர்சிட்டியுடைய ஒரு மாணவன் அவர் வாராரு. அவர் சொல்றாரு, ஜாவித் அக்தரின் தான் இந்த கேள்வியை கேட்கிறாரு. இன்னும் சொல்றாரு, எங்களுக்கு உண்மைக்குமே பெருமையாகிக்குது, நீங்களும் எங்கட யூனிவர்சிட்டியோட ஒரு வித்து தான், அதாவது அவரும் அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியான ஒருவர் தான் என்றதை சொல்றாரு வைஃபுர் ரஹ்மான் என்பவர். சார் சையத் அலி ரஹ்மான் என்பவர் ஒரு கருத்தை, ஒரு கன்செப்டை முன்வைக்கிறாரு. அதாவது கடவுள் இருக்கின்றான், கடவுளுடைய எக்ஸிஸ்டுடைய விஷயத்தில் நாங்கள் எங்களுடைய புத்திக்கு படுற அளவு முயற்சி செஞ்சு தேடணுமா, அல்லது கடவுள் இல்லை என்று முற்றிலும் மறுத்து விடணுமா என்ற ஒரு கன்செப்ட் அவர்களிடத்தில் இருக்குது. எனவே இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கடவுள் இருக்கின்றான் என்ற விஷயத்தை எங்களை புத்திக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு தேடணுமா,
அல்லது கடவுளே இல்லைன்ட்டு மறுத்துட்டு கடவுள் தேவையில்லை என்று ஒதுங்கி நடக்கணுமா என்று இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதற்கு அவர் ஜாவித் அக்தர் அவங்க பதில் கொடுக்குறாங்க, நான் என்னுடைய புத்திக்கு படுற அளவுக்கு கடவுள் இருக்கின்றான் நான் தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு அப்படியான எந்த ஒன்றும் கிடைக்கல, எனவே தான் நான் சொல்லிட்டேன் கடவுள் என்பதாக என்று அவருடைய பதிலை அவரு கொடுக்கிறார். 9வது கேள்வியை ஒரு மாணவர் ஃபாயிஸ் என்ற ஒரு மாணவர் ஜாவித் அக்தர் அவங்களை பார்த்து கேட்கிறாரு. அவரு இந்த கேள்வியை மிகவும் பெரிசாக கேட்கிறாரு. அதாவது முதலாவது மிச்சம் அதிகமான விடயங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த நேரத்தில் கோஆர்டினேட்டர் சொல்றாரு, இப்படி பெரிய அமைப்புல கேள்விகளை கேட்க முடியாது, சுருக்கமாக அவசரமாக கேள்வி, நான் மீதி இருக்கிறது எங்களுக்கு 5 நிமிஷம் தான் என்று சுருக்கமாக கேள்வி என்ற உடனே அவரு கேட்ட கேள்வியினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஏத்திசம் உடைய அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு ஒரு வாளை எடுத்து ஒரு உயிரை வெட்டினால் அவர்களையும் அந்த உயிரை வெட்டுவதும் அல்லது இன்னொரு வாளை எடுத்து ஒரு கல்லை 2 துண்டாக வெட்டுறாங்க. இந்த கல்லுக்கு உணர்வோ உயிரோ இல்லை, எனவே இதனை வெட்டுவதும் ரெண்டும் ஒன்றா என்ன பார்வையில பாக்குறீங்க? அதாவது ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களோட பார்வை என்னது? ஒரு மனிதனை வெட்டுவதும் ஒரு கல்லை 2 துண்டாக வெட்டுவதும் ரெண்டும் ஒன்றா என்ற கருத்துமாய் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எனவே இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு முன்னாடியே ஜாவித் அக்தர் சொல்றாரு, நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்கன்றது எங்களுக்கு விளங்குது இல்லை என்றால் நான் சொல்றேன். அதாவது ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டால் அந்த உயிரினர் அது வந்து மனிதனாய்க்கட்டும் மிருகமாய்க்கட்டும் அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அதாவது அது பார்க்கும், கேட்கும், டேஸ்ட் பண்ணும், தொடக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு உணர்வு ஏற்படும், இப்படியான ஒரு விடயம் இருக்குது. ஆனால் கல்லு என்று சொல்றேன் அதுக்கு மாற்றம், அதுக்கு உயிரும் இல்லை உணர்வும் இல்லை. எனவே கல்லை 2 துண்டாக வெட்டுவதும் ஒரு மனிதனை வெட்டுவதும் ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்கன்னு இந்த கேள்வியை கேட்கிறீங்க. இது என்ன கேள்வி? இது எப்படியாப்பட்ட ஒரு கேள்வி? இது வந்து யாரு என்ன அவன் கடவுள் ஈக்குதுன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அவன் எப்படி பார்ப்பான்னு கேட்கறது இது சரியா? எனவே நீங்க கேட்ட கேள்வி எப்படில உட்காருங்க என்ற அமைப்புல கொஞ்சம் மிகவும் ஆக்ரோஷமாக ஒரு இதை சொல்றாரு, பதில சொல்றாரு. 10வது கேள்வியும் இறுதி கேள்வியை கேட்கிறாங்க. மனிஷா ஹரியானாலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மனிஷான இவன் ஒரு ப்ரொஃபஸர், இவன் கேட்கிறாங்க, நான் என்னுடைய கேள்வியை முஃப்தி சாஹிபிடம் கேட்கின்றேன். முஃப்தி சாஹிப் அவர்களே, ஜாவித் அக்தர் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க சொன்ன பதில் என்னது? அந்த பதில்கள் ஒவ்வொன்றும் முரணாக இருக்குது, ஒன்றுக்கொன்று மாற்றமாக இருக்குது என்ற கருத்தை சொன்னீங்க. ஆனால் நீங்க கடவுள் இருக்கின்றான் என்பதற்குரிய விடயமாக காட்டின அனைத்து விடமும் ஒரு அனுமானமா தான் இருக்குது, அடிப்படையான எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்குது. எனவே நீங்களும் ஒரு அடிப்படையான விஷயம் காட்டாம அனுமானம் படக்கூடிய ஒரு சும்மா இப்படிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள சில ஆதாரங்களை தான் வச்சீங்க. எனவே இந்த நேரத்தில் இது எத்திசமா அல்லது தியசமான்றது இல்லை நீங்க நான் பேச வந்தது. இதுக்கு நீங்க சரியான ஒரு ஆதாரமே இன்னும் எனக்கும் வெச்சமாய் விளங்க இல்லை. சரி, இந்த கேள்வி அங்கிட்டாகணும். என்னுடைய மிக முக்கியமான கேள்வி என்னென்றால், மனிதர்களுக்கு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே அந்த ஃப்ரீவில்லை வைத்து, அதாவது அந்த சுய விருப்பத்தை வைத்து மனிதன் அவனுக்கு என்ன வேணும் என்றாலும் செய்து எவ்வளவு காலம் வேணும் என்றாலும் இந்த அநியாயம், அக்கிரமங்களை, கொலைகளை செஞ்சு கொண்டு இருக்க முடியுமா என்றைத்தான் என்னுடைய கேள்வி என்பதாக கேட்கிறாங்க. மௌலானா அவங்க இதுக்கு பதில் கொடுக்கறது முன்னா கேட்கிறாங்க, முதல்ல நீங்க ஃப்ரீவில் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண் சொல்றா, ஓ ஏற்றுக்கொள்கிறேன். சரி, அப்படி நீங்க ஃப்ரீவில் என்றதை ஏற்றுக்கொள்கின்றீங்க என்றால் உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு பொழுதும் ஒரு தெளிவை கொடுக்க முடியாது. அதாவது யாரு கடவுள் இல்லை என்று சொல்கின்றார்களோ அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் ஒருவர் ஃப்ரீவில் ஈக்குது, அந்த ஃப்ரீவின் பிரகாரம் அவர் ஈக்கிற அநியாயம், அக்கிரமங்கள், அழிச்சாட்டியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போறாரு. ஆனா உலகில நல்ல வாழ்க்கையும் வாழ்றாரு, அதாவது நல்ல சொகுசான வாழ்க்கையும் வாழ்றாரு. இறுதியாக அவர் மரணிச்சுட்டா என்ன சொல்லுவாங்க? மரணிச்சுட்டாரு, கதை முடிஞ்சு. ஏன்னா அவர்களுக்கு மர்ம என்று ஒன்று இல்லை, அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று இல்லை, சொர்க்கமா நரகமா என்ற ஒன்றும் இல்லை. அவர் இந்த உலகத்திலேயும் இந்த இருக்கும் காலம் எல்லாம் அநியாயங்களை செஞ்சு கொண்டு வாழ்ந்தாரு, செஞ்சு கொண்டு வாழ்ந்து நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாரு, மரணிச்சுட்டாங்க, அதோட முடிஞ்சே. இது ஒரு புத்திக்கப்படாத விஷயம். ஆனால் நாங்கள் எப்படி என்றால், ஃப்ரீவில் கொடுக்கப்படுவது ஒருத்தருக்கு, அதனை வைத்து அவர் நன்மையான காரியம் செய்தாலோ அல்லது தீன்மையான காரியம் செய்தாலோ அதற்கு பிறகு, அதாவது அவர் தீன்மையான காரியம் செய்து இந்த உலகில் அவர் நல்ல சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாலும் அவருக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இது, அதுல அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். அவர் நல்ல முறையில் அந்த ஃப்ரீவில்லை வைத்து வாழ்ந்தால் அதுக்கு கூடிய வெகுமதிகள் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் கெட்ட முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தது கெட்ட முறையில், ஆனால் சொகுசாக வாழ்ந்தாலும் அவர் மரணத்துக்கு புறம் உள்ள வாழ்க்கை, அதுக்குரிய தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் எங்களுடைய கன்செப்ட், எங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய விடயம் என்றதை நீங்க விளங்குவோம். அதே போல்தான்
அவருக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீ வில் இருக்குது. அவர் இதனை வைத்து காலம் முழுவதும் என்ன தோணும்னாலும், எப்படியாப்பட்ட பாவம் என்னாலும், எப்படியாப்பட்ட அநியாயத்தில் செஞ்சு கொண்டு போகலாமே கேட்டா இல்ல. கடவுள் ஒரு டைம் லிமிட்டை கொடுத்திருக்கிறார். அந்த டைம் லிமிட் உள்ளால தான் அவர் செய்யறது நன்மையோ தீமையோ, அவரோட ஃப்ரீ வில்லை வைத்து நன்மையோ தீமையோ செய்ய முடியும். அந்த டைம் முடிந்து விட்டால் கடவுள் அவரை பிடித்து விடுவான். அதுக்கு பிறகு அவருக்கு அவர் செய்ததுக்குரிய பிரதிபலன் கொடுக்கப்படும். நன்மையா இருந்தா நன்மை, தீமையா இருந்தா தீமை கொடுக்கப்படும். ஒரு எக்ஸாம் அவர் எழுதுறாரு, எக்ஸாம் எழுதி முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு ரிசல்ட்ஸ் வரும். எக்ஸாம் எழுதி முடிஞ்ச பிறகு தான் ரிசல்ட்ஸ் வரும். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கூடிய நேரத்தில் ரிசல்ட்ஸ் எழுதி பார்க்க முடியுமா? முடியாது. அதே போன்று ஃப்ரீ வில் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் அதனை நன்மையோ தீமையோ செஞ்சு கொண்டு போறாரு. அவரோட டைம் முடிஞ்ச பிறகு தான் கடவுள் என்ன செய்வாரு? அவர் செஞ்ச நன்மையா இருந்தா அவருக்குரிய இடம் சொர்க்கமாக அவருக்கு கொடுக்கப்படும், தீமையா இருந்தாக்கா அவருக்கு நரகமாக ஜஹன்னமாக அவருக்கு கொடுக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் என்பதையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த 10 கேள்விகளும் கேட்கப்பட்டதுடன் இந்த ரவுண்டு முடிவடையுது. அதே இந்த ரவுண்ட் முடிவடைகிறதோட ஜாவித் அக்தர் அவங்க சொல்றாங்க மோட்டிவேட்டர் கிட்ட, நான் கடைசியா முஃப்தி சாஹிபிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் என்பதா கேட்டு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க, நானே உங்களிடத்தில் துவா என்று ஒன்று இருக்குது. அதாவது துவா என்றால் கடவுளை நாங்கள் அழைத்து கேட்கிறோம், எங்களோட கஷ்டம் நஷ்டங்களை முன் வச்சு கடவுள் உதவி தேடும், இப்படியான ஒன்று இருக்குதுன்னு சொல்றீங்க தானே. இப்படியான ஒன்று துவா கேட்டு இன்றைக்கு காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காண்டி துவாவும் கேட்கறீங்க. ஆனா கேட்டாலும் அதனை கடவுள் ஏற்றுக்கொள்றான் இல்லை. ஆனால் ஒருவர் எனக்கு அமெரிக்கால கிரீன் கார்டு வேணும், எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும், சொத்து செல்வம் வேணும் என்று துவா கேட்டா கடவுள் அதனை கொடுக்கிறான். அவர்களுக்கு கொடுக்க முடியுமான கடவுள் ஏன் காசாவினுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க துவா கேட்டும் அதனை கடவுள் ஏற்றுக்கொள்றான் இல்லை? அதுக்கு மாறாக சொல்லுவீங்க என்னது, கடவுள் இதுக்குரிய வெகுமதியாக மர்மையில் கொடுப்பான், மஹ்ஷர் மைதானத்தில் கொடுப்பான், இறுதி நாளில் கொடுப்பான் என்பதாக தான் சொல்றீங்களே ஒழிய உங்களுடைய துவா கேட்டும் ஏன் கடவுள் இதுக்கு பதில் அளிக்கிறான் இல்ல? இன்றைக்கு இந்த குழந்தைகளை இப்படி அநியாயம் அளிக்கப்பட்டும் ஏன் அதனை சரி செய்யறதுக்கு அந்த துவாக்களை கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு அவன் முன்வாரான் இல்ல என்ற விஷயத்தை கேட்கிறாங்க. கேட்ட நேரத்துல மௌலானா அவங்க சொல்றாங்க, அப்ப நீங்க சொல்றீங்களா, இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாரெல்லாம் அநியாயம் செய்திருந்தார்களோ அவர்களை கடவுள் பிடிக்கவே இல்லை என்று சொல்றீங்களா? எந்தெந்த அநியாயக்காரர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே இல்லை என்பதாக சொல்றீங்க. நல்லா விளங்கிக்கோங்க, அந்த கடவுள் சக்தி பெற்றவன். இதற்கான அதுக்குரிய நற்கூலியை அந்த குழந்தைகளுக்கும் அதே போன்று யார் அந்த ஃப்ரீவில்களை தவறாக பார்க்கிறாங்களோ அவருக்குரிய தண்டனையும் பனிஷ்மெண்ட்டையும் நிச்சயமா கொடுப்பான். அதுக்கான சக்தி பெற்றவன். இதுக்குரிய அதிகமான பதில்களை நான் முந்தைய என்னுடைய விஷயங்களை நான் தந்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லிக் கொள்றேன். என்ற 1வது இதுலயே நான் சொல்லி காட்டினேன், என்னுடைய வாதாட்டத்திலே சொல்லி காட்டினேன். இவர்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வருவாங்க என்னண்டாக்க எமோஷனல், அதாவது அந்த உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு முன் வருவாங்கன்னு சொன்ன. அதே போல என்ன செஞ்சிட்டாரு, இறுதியாக கடைசி முடிவு நேரத்துல இந்த காசாவுடைய விஷயங்களை சொல்லி எமோஷனலான விஷயத்தை பேசிட்டு முடிக்க பார்க்கிறாரு. எனவே இதுதான் இவர்களுடைய தன்மை என்றதையும், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய தன்மை வாதாட்டம். எனவே இதனை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்றதையும் சொல்லி மௌலானாவங்க இந்த உரையில் முடிச்சு கொள்றாங்க. எனவே இதோட இந்த டிபேட் கம்ப்ளீட்டா முடியுது. இந்த டிபேட்டை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாங்க 4 பார்ட்டா இதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிக்கிறோம், 4 வீடியோக்கள் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், இதுல எது சரி எது இல்லை. அது மட்டும் இல்ல, நாங்க விளங்கி கொள்ளணும், ஒருவர் எங்களோட பேசக்கூடிய நேரத்தில் நாங்க எப்படி பதில் கொடுக்கணும், எப்படி அவர்களுக்கு சொல்லணும். ஒருவர் கடவுள் நீக்குதுன்னு சொல்ல நேரத்தில் நாங்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் காட்டினால் குர்ஆனை ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு அது எப்படி ஒரு ஆதாரமாகும்? எனவே அதுக்குரிய எல்லா பதில்களையும் இந்த டிபேட்ல மொத்தமாக அடக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இதை விசேஷமாக நான் முடிஞ்ச அளவு அல்லாஹ்வுடைய உதவியினோட டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் இருந்தால் அது என்னுடைய தரப்பில் உள்ளது, எது சரியாகுதோ அது அல்லாஹ்வுடைய தரப்பில் இருக்கிறது என்பதாக கூறிவிட்டு வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.